ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் கேஸ் சிலிண்டர் வாங்குபவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் உணவு சமைப்பதற்கு கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றா இருக்குது. ஆனால் அதே சமயம் ஆங்காங்கே தீப்பிடிப்பு மற்றும் வெடிப்பு சம்பவங்களும் அரங்கேறிட்டு வருது. இதற்கு காலாவதியான சிலிண்டர்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கூறுகையில், சிலிண்டர் காலாவதியான தேதியை மக்கள் கவனிப்பதில்லை. கேஸ் சிலிண்டர்களுக்கு காலாவதி தேதி உள்ளது என்பதை முதலில் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்துக்கு பிறகு சிலிண்டர்கள் பழையதாகி வாயு அழுத்தம் தாங்க முடியாமல் வெடிக்கின்றது. இதனை தடுக்க விற்பனையாளரிடமிருந்து எல்பிஜி சிலிண்டரை எடுக்கும்போது கண்டிப்பாக காலாவதி தேதியை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதில் ஏபிசி அல்லது டி எழுதப்பட்ட எண்ணை காணலாம். மேலும் அந்த எண்ணுக்கு அருகில் 25, 26, 27 அல்லது குறிப்பிட்ட தேதி எழுதப்பட்டிருக்கும். மேலும் ஏபிசிடி என்பது ஒரு வருடத்தின் மாதங்களை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் ஏ எழுத்தும், ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு பி என்ற எழுத்தும், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு சி எழுத்தும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களுக்கு டி எழுத்தும் குறிக்கும். இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரும் எண்கள் ஆண்டை குறிக்கின்றன. எடுத்துக்காட்டாக உங்கள் சிலிண்டரில் B.28 என்று எழுதப்பட்டிருந்தால் உங்கள் சிலிண்டரின் காலாவதி தேதி ஜூன் 2028 என்று அர்த்தம். இதுவே D25 என்று எழுதப்பட்டிருந்தால் டிசம்பர் 2025 தேதிக்குள் காலாவதியாகும் என்றும் அர்த்தம். அதன் பிறகு அதை மாற்ற வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் சிலிண்டரில் வெடிக்கும் அபாயம் அதிகம். வீடுகளில் பயன்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டரின் அதிகபட்ச ஆயுட்காலம் 15 ஆண்டுகள் ஆகும். இந்த காலகட்டத்தில் எரிவாயு நிறுவனங்கள் அந்த சிலிண்டரை 2 முறை சோதனை செய்து திறனை சரிபார்க்கின்றன. முதல் 5 ஆண்டுகள் முடிந்த பிறகும் இரண்டாவது சோதனை 10 ஆண்டுகளுக்கு பிறகும் செய்யப்படுகிறது. இந்த சோதனை விவரம் உங்கள் சிலிண்டரின் மேற்புறத்தில் எழுதப்பட்டிருக்கும். 2 தேதிகளும் கலந்துவிட்டால் அந்த சிலிண்டரை எடுக்க வேண்டாம்.